கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இந்து ஆரத்தியின் தீராக்கண ஒலி புத்தக அலைவரிசைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எங்களின் கதைகளை இனி ஒலி வடிவில் கேட்டு மகிழலாம். கதையை கேட்டுவிட்டு உங்களுடைய பொன்னான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளே. தொடர்ந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் இந்துஷா மற்றும் ஆர்த்தி கோபியின் கட்டுண்டேன் நின் காதலில். நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ். அத்தியாயம் 7. வாமா ஸ்வாதி, எப்படி இருக்க? வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று விசாரித்தபடி இருவரையும் வரவேற்றார் மங்கை. ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது என்று பதில் உபசரிப்பு கேட்டுவிட்ட பிறகு பொதுவான விஷயங்களை பேசினர். எல்லாம் ஆரம்பிச்சாச்சுமா. இன்னைக்கு 2-3 மண்டபம் பார்த்துட்டு வந்திருக்கோம். உன் ஃப்ரெண்டும் மாப்பிள்ளையும் ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா புக் பண்ணிடுவோம் என்று மங்கை கூறியவுடன், அம்மா தலைவலியாக இருக்கு, கொஞ்சம் காஃபி வேணுமா? ஸ்வாதி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோ என்று சொல்லிவிட்டு ஸ்வாதியை அழைத்து மொட்டை மாடிக்கு சென்றாள் நிலா. காற்றில் மிதந்து வந்த தண்டவாளத்தின் ரயில் ஓடும் ஓசையிலும் தென்றலின் தீண்டலிலும் மெய்சிலிர்த்த ஸ்வாதி, பா, உங்கள் வீட்டு மொட்டை மாடி எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல் நிலா. சிட்டியில் இவ்வளவு ரம்யமான இடம் இருக்கானே சந்தேகம் என்று அந்தி சாயும் வேளையில் திளைத்திருந்தவள் தோழியின் மௌனம் தொடர்வதைக் கண்டு மெல்ல அவள் புறம் தன் பார்வையை செலுத்தினாள். எந்தவித உணர்வும் இன்றி ஆழ்ந்த யோசனையில் தன் இரு கைகளை கட்டியபடி எங்கோ வெறித்து பார்த்தபடி இருந்தாள் வெண்ணிலா. தோழியின் கவனக்குறைவை பார்த்தவள் அவள் தோள்களை பற்றி, நிலா, என்ன ஆச்சு? உடம்புக்கு ஒண்ணுமில்லையே, ஏன் ஒரு மாதிரி இருக்க? காலையிலேயே கேட்ட, அப்பவும் பதில் சொல்லல என்று கேட்டவள் சிறு இடைவேளை விட்ட பிறகு மீண்டும், ஒருவேளை நான் ரெஸ்டாரண்ட்ல அவங்க எதிர உன் கல்யாணத்தை பத்தி கேட்டதால வருத்தப்படுறியா என்று ஆதங்கமாகவும் சிறு குற்ற உணர்வுடன் ஸ்வாதி கேட்டாள். ஸ்வாதியின் கடைசி கேள்வியில் சட்டென்று சுதாரித்தவள், ச, என்ன ஸ்வாதி இப்படியெல்லாம் கேட்குற? நான் உன்னை தப்பாக எடுத்துக்கிறதுக்கு என்னையே நான் சரியாக புரிஞ்சுக்காததுக்கு சமம். உனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்ததுக்கு நான் தான் காரணமாயிட்டேன். சாரி ஸ்வாதி என்று தன் தோழியின் கைகளை ஆதரவாக பிடித்து மன்னிப்பு கேட்டாள். அதை மறுத்த ஸ்வாதி, என்னடி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற? எனக்கு உன் மனசை ஏதோ சரியில்லைன்னு தோணுது. என்ன பிரச்சனை? நிலா, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு தானே கூப்பிட்டுட்டு வந்திருக்க, சொல்லு என்றாள். ஸ்வாதியிடம் மனம் விட்டு பேச எண்ணியவள் ஒரு முறை தன் அன்னை அப்பொழுது அங்கு வரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அன்று கார்த்திகை சந்தித்த நிகழ்வுகளை வரிசையாக சொல்லிக் கொண்டிருக்க ஸ்வாதியின் முகத்தில் பலவித உணர்வுகள் ஏற்பட்டன. அதை கேட்டு முடித்தவுடன் அதற்கான தீர்வை எப்படி தன் தோழியிடம் கொடுப்பது என்ற அதிர்ச்சியில் ஸ்வாதி, நிலா, நீ எப்படி இதை 2 நாளும் உன் மனசுல போட்டு பூட்டி வச்சிருந்த? பொதுவாக நீ எதையும் அம்மா கிட்ட இருந்து மறைக்க மாட்டியே, இதையும் அப்படியே சொல்லு, அப்போதான் உனக்கு இதுக்கு ஒரு வழி கிடைக்கும் என்று திட்டவட்டமாக கூறினாள் ஸ்வாதி. எப்படி சொல்லுவேன் ஸ்வாதி? எல்லாத்தையும் சொல்றதும் இதுவும் ஒன்று இல்லையே. அவங்க மனசுல இந்த கல்யாணத்தை பத்தின கவலை எவ்வளவு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக இது இப்படி விடுறதும் சரியில்லைதான். அது மட்டும் இல்லை ஸ்வாதி, நான் திலகா அத்தை பத்தியும் யோசிச்சு பார்த்தேன். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க பாவம் என்றாள் வெண்ணிலா. சிக்கலான விஷயத்தை யோசித்தபடி ஸ்வாதி, சரி, நீ திரும்ப கார்த்திக்கு கால் பண்ணியா, பேசி பாத்தியா என்றதும், எனக்கு அதுக்கான எந்த அவசியமும் இல்லை ஸ்வாதி. ஆனால் கனடாலேருந்து மும்பைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்குன்னு ஷாலினி எனக்கு இன்னைக்கு கால் பண்ணி சொன்னா. ஒரு பக்கம் அந்த குடும்பம் என் மேலே காட்டுற பாசமும் அக்கறையும் என்னை கொல்லுது. இன்னொரு பக்கம் அம்மா அப்பா கிட்ட எப்படி இதை ஓப்பன் அப் பண்ணுறதுன்னு ஒரே தவிப்பா இருக்கு ஸ்வாதி. என்னால் தெளிவாக எதையும் ஒரு முடிவுக்கு தைரியமாக எடுக்க முடியலடி என்று ஆற்றாமையுடன் கூறி முடித்தாள். தோழியின் நிலையை கண்டவளின் மனம் மேலும் குற்ற உணர்ச்சி கொண்டது. சாரி நிலா, நீ எந்த மாதிரி மனநிலையில இருக்கேன்னு தெரிஞ்சுக்காம நான் வேற அந்த பிரீத்தா எதிர என்று முழுதாக சொல்ல முடியாமல் துக்கம் தொண்டையை அடைத்து கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு நின்றது ஸ்வாதிக்கு. அந்த அழுகை கண்ட வெண்ணிலா நெஞ்சம் பதற்றம் கொண்டு, என்னடி சின்ன குழந்தை மாதிரி அழற? நீ யதார்த்தமா தானே கேட்ட? நானே தைரியமா இருக்கிறப்போ நீ எதுக்கு இப்போ அழற? என்னோட நினைப்பு எல்லாம் இப்போ அம்மா அப்பா கிட்ட எப்படி மனசு விட்டு பேசுறதுன்னு தான் புரியல ஸ்வாதி என்று ஆழ்ந்து யோசித்தவள் சட்டென்று நினைவு வந்தவளாக, ஆமாம் ஸ்வாதி, எனக்கு இருந்த டென்ஷனில் கேட்க மறந்துட்டேன். நீ எதுக்காக திடீர்னு அப்படி கேட்ட? காரணம் இல்லாமல் நீ எதையும் பண்ண மாட்டியே என்று வெண்ணிலா சந்தேகித்து கேட்க ஸ்வாதி வெற்றியின் எண்ணமும் பிரீத்தாவின் கீழ்த்தனமான செயலையும் தோழியிடம் பகிர்ந்து அவள் இருக்கும் மனநிலைமையை மேலும் சோதிக்க விடாமல் நினைத்தாள். அது ஒன்றுமில்ல நிலா, நானும் புது டீம் ஃபார்ம் ஆக போகிறத பற்றி கேள்விப்பட்டேன். உன்னோட கல்யாண தேதி அதில் கிளாஷ் ஆகிடுமோன்னு தான் பைத்தியம் மாதிரி சுற்றி இருக்கிறவங்கள கவனிக்காமல் கேட்டுட்டேன். திரும்பவும் ரொம்ப சாரிடி
என்று மீண்டும் அழுகை வந்து விடுவது போல சுவாதி சொல்லிக் கொண்டிருக்கும் வேளையில் மங்கி பொன் சிரிப்புடன் இருவருக்கும் காஃபி எடுத்து வந்து கொண்டிருந்தார். ஸ்வாதி ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று தன் அன்னை நெருங்குவதற்கு முன் முணுமுணுத்தாள் நிலா. பெண்கள் மூவரும் சிறிது நேரம் மாடியில் நேரத்தை செலவு செய்துவிட மங்கை ஸ்வாதி இரவு உணவை முடித்துவிட்டு செல்லும்படி அன்பு கட்டளையிட்டார். ஏங்க நேரமாச்சு, கொஞ்சம் ஸ்வாதி அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துடுங்க என்று மங்கை சொன்னதும் ஸ்வாதி, ஆண்டி பக்கத்தில் தானே வீடு, நானே போவேன், அங்கிளை தொந்தரவு பண்ணாதீங்க என்றாள். நீ தைரியசாலிதாம்மா, ஆனால் என்னால் அப்படி தனியாக விட முடியாது. உங்கள் அம்மா கிட்ட நான் கால் பண்ணி சொல்லிட்டேன், துணையாக போமா என்றார். அவரின் அக்கறையில் நெகிழ்ந்தவள் அதற்கு மேல் விவாதம் செய்ய விருப்பமின்றி சம்மதித்து வீட்டிற்கு கிளம்பி சென்றாள். இரவு நேரம் கடந்து வீட்டிற்கு சென்ற வெற்றி அனைவரும் உறங்கியிருப்பதை உறுதி செய்த பிறகு மேல்தளத்திற்கு சென்றான். உறக்கம் வராமல் நெற்றியில் ஆள்காட்டி விரலை வைத்து நீவியபடி விட்டத்தை வெறித்து பார்த்தவனுக்கு தான் பெரிய தவறு செய்தது போல் குற்ற உணர்வில் தவித்து கொண்டிருந்தான். யோசனையின் விளைவால் தலைவலியை பெற்றவன் இரவு கடந்து விடியற்காலை தான் கண்ணாயிருந்தான். என்னம்மா உங்க செல்லமான செல்லா இன்னும் காணோம், மணி 8 ஆச்சு, ஆஃபீஸ் லீவா என்று வந்தனாவனவன், தெரியலையம்மா, கொஞ்சம் அண்ணனை போய் எழுப்பிட்டு வரியா, அப்படியே வீட்டை கொஞ்சம் கூட்டி சுத்தம் பண்ணிட்டு வந்துடு என்றார். மற்றொரு சாவியால் வீட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றவள் வெற்றியின் ஆழ்ந்த தூக்கத்தை பார்த்துவிட்டு அந்த அறையை சுற்றி முற்றி பார்த்தாள். அருகில் மேஜை மீது இருந்த நாளிதழை எடுத்தவள் பூனை நடை போட்டு அதை எடுத்து சுருட்டி கொண்டு வெற்றியின் செவிகளுக்கு அருகே வைத்து ஊ என்று சத்தமாக கூவ அதில் அலறி அடித்து விளைத்தவன் ஒரு சில நொடிகள் திருதிருவென முழித்தவன் பிறகு சுதாரித்து கொண்டு, ராட்சசி, இப்படி அடி காதுல வந்து கத்துவ, உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்று அவன் எழுந்து அவளை விரட்டத் தொடங்க அதை பார்த்து, வந்தனா எஸ்கேப் ஆயிடு என்று அவள் வேக ஓட்டம் எடுத்தாள். அலுவலகத்திற்கு கிளம்பி தயாராகி கீழே வந்தவன் தங்கியை தேடியபடி, பாட்டி அந்த சூர்பனகங்க என்று தங்கியின் காதை பிடித்து திருக்கும் எண்ணத்தில் வெற்றி கேட்க, கௌரி அதற்கு, அவ அப்பவே காலேஜ் போயிட்டாலே செல்லா, இன்னைக்கு என்ன பண்ணா, வீட்டை சுத்தம் பண்ண சொன்னேனே ஒழுங்கா பண்ணாளா என்று கேட்டார். யாரு உங்க பொண்ணு வேலையெல்லாம் செஞ்சுட போறா, என் காதில் வந்து காட்டு கத்து கத்தி எழுப்புனாமா என்றான். சரி விடு செல்லா, அண்ணன் கிட்ட விளையாடாம யார்கிட்ட இப்படியெல்லாம் பண்ணுவா, நாளைக்கே கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிட்டா இந்த மாதிரி இருக்க முடியாது, இப்படி சின்ன சின்ன வம்பு சண்டையெல்லாம் தான் அண்ணன் தங்க உறவை பலப்படுத்தும் என்றார் கிருஷ்ணவேணி. அது சரி, நீங்க என்னைக்கு உங்க பேத்தியை விட்டு கொடுத்துருக்கீங்க, சரிம்மா எனக்கு சாப்பாடு எடுத்துவே, ஏற்கனவே நேரமாச்சு என்றான். தட்டில் இட்லியை வைத்தபடி, டே செல்லா, உனக்கு கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கலான்னு இருக்கோம், உனக்கு இப்போ முடிச்சாதான் வந்துவுக்கு இன்னும் 2 வருஷத்துல பண்ண சரியா இருக்கும், நீ என்னப்பா சொல்லற, பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாமா என்று கௌரி கேட்டதும் நேற்று வரை வெண்ணிலா மீது வைத்திருந்த காதலின் ஆயுசு 1 வாரம்தான் என்ற போதும் அவன் மனம் அவளிடம் தொலைந்து போனதுதானே. அவன் காதலின் ஆட்காலம் முடிந்திருக்கலாம், ஆனால் அதன் தாக்கம் குறைய சில அவகாசம் அவனுக்கு தேவைப்பட்டது. இந்த நிலைமையில் அவள் திருமணம் முடியும் வரை தினமும் எப்படி எதிர்கொள்வது என்ற எண்ணத்தில் இருந்தவனுக்கு திருமண பேச்சில் ஈடுபாடு இல்லாமல் போனது. மௌனமே பதிலாக கொடுத்தவனை, என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க, மௌனம் சம்மதம்னு எடுத்துக்கலாமா என்று கௌரி கேலி செய்ய, ஆமா இப்போ என்ன அவசரம், கொஞ்ச நாள் போகட்டும், இன்னைக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு, நான் சாயங்காலம் வந்து பேசுறேம்மா, பை, வரேன் பாட்டி என்று சாமர்த்தியமாக அப்பேச்சை தவிர்த்துவிட்டு கிளம்பினான். 1 மணி நேரம் தாமதமாக அலுவலகம் வந்த வெற்றியை பார்த்த சுவாதி அவள் அறியாமல் வருத்தம் கொண்டாள். வெற்றி, உங்களுக்கு காதல் காலம் கடந்து ஏன் வந்தது, அவ வாழ்க்கையில கார்த்திக்கு முன்னால நீங்க வந்திருக்க கூடாதா என்று அவள் மனம் ஏதேதோ எண்ணங்களில் பயணித்து கொண்டிருந்தது. புது ப்ராஜெக்ட் சம்பந்தமான சில செய்திகள் மேலிடத்திலிருந்து வெற்றிக்கு வர அதை டீமுடன் பகிர அனைவருக்கும் மீட்டிங் காண அழைப்பை மின்னஞ்சலில் விடுப்பு அழைத்திருந்தான். மீட்டிங் துவங்குவதற்கு முன் சில குறிப்புகளை பிரகாஷ், ஆனந்த் மற்றும் பிரீதாவிடம் கொடுத்து அதற்கேற்ற மாதிரி அனைவரையும் தயாராக இருக்க சொல்லியிருந்தான். வெண்ணிலாவை மறந்து மீண்டும் தன் கவனத்தை முழுவதும் வேலையில் வைக்க நினைத்தாலும் அவனது அடிப்பட்ட இதயத்தின் வலி முகம் காட்டி கொடுத்தது. நண்பனின் முகவாட்டத்தை சந்துரு வேலை சம்பந்தமாக உதவி கேட்பது போல வெற்றியிடம் சென்று மெல்லிய குரலில், மச்சி என்னாச்சு, ஏதோ சரியில்லையே, நேத்து அவ்வளவு தடவை நான் கால் பண்ணியும் நீ எடுக்கல, என்ன பிரச்சனைடா என்று கேட்டவுடன், சாரிடா, நான் ஃபோனை சைலண்ட் மோடில் போட்டுட்டேன், கவனிக்கல என்று சமாளிக்கும் விதத்தில் பொய் கூறினான். அந்த பொய்யை உணர்ந்த சந்துரு, சரி மச்சான், பிரேக் டைமில் பேசலாம், நேற்றுக்கு லீவ் போட்டதில் கொஞ்சம் வேலை சேர்ந்து போச்சு, பார்க்கலாம் என்று சந்துரு கூறிவிட்டு நகர முற்பட, விவாங்குட்டி எப்படி இருக்கான், ஜூரம் இல்லையே இப்போ என்று சந்துருவின்
3 வயது பிள்ளையின் உடல் நலனை விசாரித்துவிட்டு மீட்டிங்க்கு சென்றான். புது ப்ராஜெக்ட் சம்பந்தமாக காணொளி காட்சியில் அனைத்தையும் விவரித்தவன் மறந்தும் வெண்ணிலாவின் புறம் திரும்பவில்லை. அதை கவனித்துக் கொண்டிருந்த பிரீத்தாவிற்கு ஏக சந்தோஷம் என்றால் சுவாதிக்கு ஏனோ குற்ற உணர்வாக இருந்தது. அனைவரும் குறிப்புகளை கவனமாக எடுத்துக்கொண்டிருக்க பிரீத்தாவின் கைபேசி சினுங்கியது. பொதுவாக மீட்டிங்கிற்கு வருபவர்கள் அவர்களின் கைபேசி சைலண்ட் மோடில் வைக்க வேண்டும் என்பது நிபந்தனை. அதை மீறியவளை ஒரு முறை தன் வெறுப்பை அடக்கி பார்த்து வெற்றி, பிரீத்தா, ஒரு டீம் லீடாக இருந்து நீங்களே ரூல்ஸை மீறினா மற்றவங்க எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? ப்ளீஸ் சைலண்டில் போடுங்க, எல்லாம் ஆஃப் பண்ணுங்க என்று சற்று கடினமான குரலில் கூறினான். தன்னை எப்பொழுதும் அவமானப்படுத்துவதே இவனின் எண்ணமாக இருக்கிறது என்ற கோபத்தை கட்டுப்படுத்தியவள் அழுத்தமாக, சாரி வெற்றி என்றாள். மீண்டும் பேச்சை தொடர்ந்தவன், புது கிளையண்ட்டுக்காக தனியாக 2 டீம் தயார் பண்ண போகிறோம். இந்த கிளையண்ட் US அரசாங்கத்தை சேர்ந்ததுனால அதிகமாக கவனம் நாம் கொடுக்கணும். அவங்க கேட்டதுனால தான் இப்போ அவசரமாக இந்த டீமை ஏற்படுத்துகிறோம். கிளையண்ட் சர்வீஸ் அப்புறம் பில்லிங் இதுக்கு ஆள் சேர்க்க சீக்கிரமாகவே தொடங்கிடுவாங்க. இந்த 2 டீமை லீட் பண்ண என்று அதுவரை சரளமாக பேசிக் கொண்டிருந்தவன் சற்று இடைவேளை விட்டு தன் தொண்டையை செருமி செய்து கொண்டு, வெண்ணிலா அண்ட் ஸ்வாதியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ போத் என்று சொன்னதும் இருவருக்கும் எழுந்து தங்கள் நன்றியை தெரிவித்தனர். ஆனால் அதை சற்று எதிர்பாராத பிரீத்தா என்னதான் வெண்ணிலாவின் திருமண செய்தியை கேட்டிருந்தாலும் அவள் மீதான பொறாமையில், சாரி வெற்றி, நான் இதை மறுக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் நாங்கள் 3 பேரும் இருக்கும்போது வேலைக்கு சேர்ந்த 1 வருஷமே ஆன இவங்களை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்று அனைவரும் சற்றும் எதிர்பாராத வகையில் ஆளுமை தோரணியில் கேட்டாள். பிரீத்தா, என் வேலை எதுன்னு நீங்கள் எனக்கு சொல்லித்தர தேவையில்லை. அதுவும் இல்லாமல் இது என்னோட தனிப்பட்ட முடிவில்லை என்பதை அழுத்தமாகவும் பற்களை கடித்தபடியும் கூறினான் வெற்றி. ஓகே வெற்றி, நான் அதை மறுக்கல. ஆனா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்று சொல்லியவள் வெண்ணிலா மீது அமில பார்வை வீச அதை கவனித்த வெற்றியின் பார்வையும் பிரீத்தா பார்வை சென்ற திசைக்கு சென்றது. பிரீத்தா வெற்றியை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு, உங்களுக்கு விஷயம் தெரியும்னு நம்புறேன். வெண்ணிலா இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணமாகி போக போறாங்க. அப்புறம் சடனா பேப்பர் போட்டாங்கன்னா நமக்கு தானே நஷ்டம். கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்து அப்புறம் சுலபமாக கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் வெற்றி என்று ஏளனமாக பேசினாள். பிரீத்தா அனைவரின் முன் வெண்ணிலாவின் தனிப்பட்ட விஷயத்தை மட்டும் பேசாமல் அவளை கீழே இறக்கி வைத்து பேசியது வெற்றியின் கோபத்தை உச்சி முதல் பாதம் வரை முட்டியது. அதை அவன் அடக்கி கொண்டாலும் அவனது தீப்பார்வையும் நுனி மூக்கின் கோபமும் பிரீத்தாவை மிரட்டியது. காலை முதல் வெண்ணிலாவை பார்ப்பதை தவிர்த்தவன் ஏனோ பிரீத்தாவின் பேச்சில் வெண்ணிலா மீது சட்டென்று தன் பார்வை பதித்தான். அங்கு அவள் முகத்தில் தவிப்பையும் கண்களில் வலியையும் கண்ணீர் வெளியே சிதறாமல் அடக்கி வைத்திருந்தவளை பார்த்ததும் அவன் மனமும் வலித்தது. வெறுப்பும் விருப்பமும் நொடிக்கு நொடி மாறிய பார்வையை சுவாதி குறித்து கொள்ள அப்போது வெற்றி பிரீத்தாவிடம், லிசன் பிரீத்தா, முதல்ல மேனஸ்னா என்னன்னு கற்றுக்கிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. அவங்களோட சொந்த விஷயத்தை இப்படி பொதுவாக பேசுறது அநாகரிகமாக இல்லையா? திறமை செய்கிற வேலையில் மட்டும் இருக்கக்கூடாது, அடுத்தவங்களை மதிக்கிறதுலையும் அணுகிற முறையிலையும் தான் இருக்குது என்று அவளுக்கு பதிலடி கொடுத்தவன் அனைவருக்கும் பொதுவாக சொல்வது போல, இங்கே யாருக்கும் யாரையும் எடை போடும் உரிமை இல்லை. டீம், இங்கே யாராவது உங்களை டிமாரலைஸ் பண்ணால் அதை தைரியமாக என்கிட்டயோ இல்லை HR கிட்டேயோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் கமெண்ட் பண்ண உங்களை நான் வார்ன் பண்ணுறேன் பிரீதா. ஓகே கைஸ், நீங்கள் எல்லாரும் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். வெண்ணிலா, ஸ்வாதி அப்புறம் டீம் லீடர்ஸ் தவிர எல்லாரும் உங்கள் சீட்டுக்கு போகலாம் என்றான் வெற்றி. பிரீத்தா இப்படி பேசியதும் அதற்கு வெண்ணிலா அமைதியாக இருந்ததும் அவனுக்கு வருத்தம் கொடுத்தது. வெண்ணிலாவின் திருமணத்தை பற்றி எதையும் தெரிந்து கொள்ள தயாராக இல்லாதவன் என்றாலும் அனைவரின் முன் தான் நேசம் கொண்டவள் பேச்சிற்கு ஆளாவதை விரும்பாதவன் இவர்களுடன் மட்டும் தனியாக பேச நினைத்து மற்றவர்களை வெளியே அனுப்பி வைத்தான். பிரீத்தா, நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக பிஹேவ் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்கள் சொந்த விஷயத்துக்காக அவங்கள மறைமுகமாக தாக்குற மாதிரி நடந்துக்காதீங்க என்றான் சட்டென்று எதையும் யோசிக்காமல். அவன் பேசி முடித்ததும் ஸ்வாதியும் பிரீத்தாவும் என்ன சொல்ல வருகிறான் என்று ஆழ்ந்து பார்த்தனர். அவர்களின் பார்வையில் சுதாரித்தவன், நீங்கள் இந்த முறை 3வது இடத்தை பிடிச்சதுனால இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது என்றான். வெற்றியின் எந்த பேச்சில் மேலும் சினம் கொண்ட பிரீத்தா, இங்க பாருங்க வெற்றி, எனக்கு யார் மேலேயும் பொறாமல. அதுக்கு கூட என் எதிராளி கிட்ட ஒரு தகுதி இருக்கணும்னு நினைக்கிறவண்ணா. இந்த மாதிரி சில விஷயத்துக்கு எல்லாம் நான் பொறாமப்படுற ஆள் இல்லை. ஆனா என்று முழுவதும் சொல்லாமல் பேச்சை நிறுத்தி கொண்டு பிரீத்தா வெண்ணிலா மனதை வேண்டுமென்றே புண்படுத்த நினைத்து பேசினாள். அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாத வெண்ணிலா மெல்லிய குரலில் அதே சமயம் தீர்க்கமாக, வெற்றி, எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க தான். ஆனால் எந்த பொண்ணும் கல்யாணமாகிட்டா சுயத்தை விட்டு வீட்டு வேலையை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறதில்ல. பிரீத்தாவோட அக்கறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் வேலையை பற்றி யோசிக்கல.
ஆனால் அவங்க எனக்காக யோசிச்சிருக்காங்க. அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எனக்கு பதில் வேற யாராவது லீடாக போடணும்னா தாராளமாக போடுங்க. எனக்கு அதில் முழு சம்மதம் என்று அழுத்தமாகவும் தெளிவாகவும் கூறினாள். அவள் பணிபுரிந்த இத்தனை நாட்களில் இன்றுதான் இப்படி நீண்டு பேசுவதை கவனித்தான். வெண்ணிலாவின் அழுத்தமான பதிலில் அவமானம் கொண்டாள் பிரீதா. இருந்தும் தன் முகத்தில் அதை காட்டிக்கொள்ளாமல் திமிராகவே அமர்ந்திருந்தாள். வெண்ணிலா, நீங்கள் ஒரு வேலையை ராஜினாமா பண்ணுற மாதிரி இருந்தா சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வேற யாரையாவது செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் பிரீதா பேசின பேச்சுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் என்றான் ஆத்மார்த்தமாக. அந்த மன்னிப்பில் திகைத்த சுவாதி வெற்றியின் மனம் பாதிப்படைய தாமும் ஒரு விதத்தில் காரணமாக இருந்துவிட்டோம் என்று குற்ற உணர்வில் இருந்த மனதில் சில யோசனைகள் உலாவின. அலுவலகம் முடிந்த வெற்றியை சந்துரு தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். ஹலோ அண்ணா, வாங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று சந்துருவின் மனைவி திவ்யா வரவேற்றாள். எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. விவான் குட்டி இப்போ எப்படி இருக்கான் என்று விசாரித்தபடி வாங்கி வந்த பழங்களை அவளிடம் கொடுத்தான் வெற்றி. இப்போ நல்லா இருக்கான்னா, தூங்குறான் என்று சொல்லிவிட்டு இவர்களுக்கு டீ போட சென்றாள். மச்சான், டீ குடிச்சிட்டு மேலே போய் பேசலாம் என்று முணுமுணுத்தவன் அதை பருகிவிட்டு தன் அறைக்கு அழைத்து சென்றான் சந்துரு. இப்போ சொல்லு, என்ன பிரச்சனை என்று சந்துரு கேட்டவுடன் வெற்றி பெருமூச்சை விட்டுவிட்டு தன் மனதில் அழுத்தி கொண்டிருப்பதை ஒன்று விடாமல் ஒப்பித்தான். அதை கேட்டவன் வெற்றிக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவது என்று புரியாமல் அமைதியாக அமர்ந்தான். காலை பிரீதாவின் நடத்தை பற்றி சொன்னதும் சந்துருவின் மனதில் வேறு சில கேள்விகள் எழுந்தது. மச்சான், கண்டிப்பாக நேற்று ரெஸ்டாரண்ட்டில் வேறு ஏதோ நடந்திருக்கணும். இல்லைனா சுவாத்தியை அப்படி திடீர்னு கேட்டிருக்க மாட்டா. அது எதுவாக இருந்தாலும் இதை நினச்சி நீ கவலைப்படாத மச்சான். நல்ல வேலை உன்னோட காதலை சொல்லி நிலா மனசை காயப்படுத்தாமல் இருந்தே. அதை நினச்சி சந்தோஷப்படு. ஆனால் இந்த பிரீத்தாவோட பிஹேவியர் கொஞ்சம் கூட சரியில்லை. அடுத்து அவங்கள டிமாரலைஸ் பண்ணுறது தப்பு. அவளோட இந்த அணுகுமுறையால் ஒட்டுமொத்த டீமுக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதை நீ ஹெச்ஆர் கிட்ட கிரிவியன்ஸ் மெயில் பண்ணலாம். நிலாவை சொன்னதால மட்டும் இதை சொல்லலை. இதே மாதிரி அவளோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட பேசினா அது தவறாக போகும். ஆரம்பத்தில் இதுக்கு ஒரு முடிவு பண்ண என்று தன் நண்பனுக்கு ஆலோசனை கொடுத்தான். ஆமாம் மச்சான், நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். நிறைய விஷயத்தில் விட்டு பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு என்னால் பொறுத்துக்க முடியல. ஒரு வாட்டி வார்னிங் கொடுத்தாதான் பயம் வரும் என்றான் வெற்றி. சரிடா, எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ண என்று வெற்றியின் தோள்களை தட்டி கொடுத்தபடி சந்திர சொல்ல, கண்டிப்பாடா. ஆனால் இப்போவும் என்னோட மனசில் ஒரு மூலையில் ஏதாவது அதிசயம் நடந்து என்னோட காதல் கை கூடாதான்னு தோணுது. இதை சொல்கிறதுக்கு நான் சங்கடப்பட்டாலும் என் மனசை மறைக்க முடியல. பொதுவாக சொல்லுவாங்களே, எவ்ரிதிங் இஸ் ப்ரீ ரிட்டர்னு. அதனால் அமைதியாக வேடிக்கை பார்க்கலாம் என்று வெற்றி சொன்னதும் சந்திரவின் கைபேசி சினுங்கியது. நேற்று காதலை வெளிப்படுத்தும் ஆசையில் இருந்தவன் இன்று அது அவளுக்கு தெரியாமல் போனதை எண்ணி நிம்மதியடைந்தான். ஆனால் வருங்காலத்தில் அவன் காதல் பூட்டி வைத்த இரகசிய அறை போல் காக்கப்படுமா என்ற விதியே கேள்வி கேட்டது. கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். இணைந்திடுங்கள் எங்களோடு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்து ஆர்த்தியின் தீராக்கான ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.